Hello future aspirants, back again. This is Anusha Surender. So இன்னைக்கு என்ன 10 vocabulary words பார்க்க போறோம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First word is onslaught. Onslaught அப்படின்றது கடுமையான தாக்குதல். So இது வந்து physicalaவும் இருக்கலாம் இல்ல mental disturbance உடையதாவும் இருக்கலாம். It is a noun phrase, a fierce or destructive attack. ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கொடூரமான ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் உள்ள மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். த மியூசிஷியன் ரிசீவ்ட் அன் onslaught ஆஃப் ஹேட் மெயில் ஆஃப்டர் ஹீ கேன்சல் ஹிஸ் டூர். ஸோ ஒரு மியூசிஷியன் வந்து அவங்களோட டூரை கேன்சல் பண்ணதுனால நிறைய பேர் அவங்களுக்கு ஹேட் மெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் கேன்சல் பண்ணீங்க, ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் வராதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம், அந்த மாதிரி நிறைய ஹேட் மெயில்ஸ் வந்து அந்த மியூசிஷியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ onslaught அப்படின்றது ரொம்ப கடுமையாக கோபத்தில் தாக்குறது. செகண்ட் வேர்ட் இஸ் கொல்யூட். கொல்யூட் அப்படின்றது இணைஞ்சிருக்கிறது, அதாவது இந்த இணைப்பு வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்துக்காக. ஸோ to act together secretly or illegally in order to deceive or cheat someone. ஸோ ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்காக ஒருத்தவங்களை அழிக்கிறதுக்காக ரெண்டு பேர் இணைஞ்சிருக்கிறது பேரு தான் வந்து கொல்யூட். இட் இஸ் அ verb phrase. Example sentence: it was suspected that the police had colluded with the witness. ஸோ என்ன சஸ்பெக்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரு குற்றத்துக்காக குற்றவாளிகள் வந்து நிற்கிறாங்க, ஸோ அவங்க கூட போலீஸும் வந்து சேர்ந்துருக்காங்க, ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் இங்கே உள்ள எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஸோ கொல்யூட் அப்படின்றது இணைஞ்சிருக்கிறது ஃபார் நெகட்டிவ் சேக். ஸோ தேர்ட் வேர்ட் இஸ் டிஸ்லாட்ஜ். டிஸ்லாட்ஜ் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்தோ இல்லைன்னா ஒரு பதவியிலிருந்து விளக்குறது, அதுதான் வந்து டிஸ்லாட்ஜோட மீனிங். ஸோ இட் இஸ் அ verb phrase: remove from a position of power or authority. ஸோ ஒரு பவரில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள அந்த பொசிஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணுறது பேர் தான் வந்து டிஸ்லாட்ஜ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த காமன் வேர்டாகவும் யூஸ் பண்ண முடியும். தி earthquake dislodged stones from the walls and the roof. ஸோ ஒரு earthquake வந்து ஃபார்ம் ஆனதுனால ஒரு செவரு வந்து இடிஞ்சு விழுந்ததை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த earthquake வந்ததுனால டோட்டலாக அந்த இடத்துல இருந்து அந்த பில்டிங் அகற்றப்பட்டது அப்படின்றது தான் வந்து இங்கே சொல்லியிருக்கக்கூடிய மீனிங். ஸோ டிஸ்லாட்ஜ் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்தோ இல்லை ஒரு பதவியிலிருந்து வெளியேற்றுறது. ஃபோர்த் வேர்ட் இஸ் ட்ரிவெயில்ஸ். ட்ரிவெயில்ஸ் அப்படின்றது நிறைய துன்பங்கள் வந்து அனுபவிக்கிறது, அதுதான் வந்து ட்ரிவெயில்ஸோட மீனிங். இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ்: பெயின்ஃபுல் ஆர் லேபரஸ் எஃபர்ட். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் இது வந்து செங்கல் சூளையில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நெருப்புக்கு மத்தியில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமான ஒரு லேபர் ஒர்க் தான் வந்து இந்த இடத்துல இந்த பிக்சர் வந்து குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அ விமன் இன் ட்ரிவெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விமன் இன் ட்ரிவெயில் அப்படின்னு சொல்கிறப்போ that directly denotes the pregnancy labor pain. ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து அந்த லேபர் பெயினில் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல ட்ரிவெயில்ஸ் அப்படின்ற வேர்ட் வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரிவெயில் அப்படின்றது துன்பம், நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறது. ஃபிஃப்த் வேர்ட் இஸ் என்விசேஜிங். என்விசேஜிங் அப்படின்றது நம்ம கனவு காண்றது, அதாவது கற்பனை உலகத்தில் இருக்கக்கூடியது. இட் இஸ் அ verb phrase: contemplate or conceive of as a possibility or a desirable future event. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் ஈவெண்ட் எப்படி இருக்கும், நம்ம இவ்வளோ படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், நம்மளோட லைஃப்பை செட்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும் இல்லையா, அதை வந்து என்விசேஜிங் அப்படின்ற வேர்டால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், he knew what he liked but had difficulty envisaging it. ஸோ என்ன பிடிக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை ஒரு கற்பனையாக அதை நிறைவேற்றுறது அப்படின்றது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ என்விசேஜிங் அப்படின்றது ஃபியூச்சர் ஈவெண்ட்டை இப்போவே கற்பனை பண்ணி வச்சுக்கிறது. சிக்ஸ்த் வேர்ட் இஸ் பெரிஷபிள். பெரிஷபிள் அப்படின்றது சீக்கிரமாக கெட்டு போகக்கூடியது. ஸோ இது மெயினாக குறிக்கிறது வந்து எஸ்பெஷலி ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ். ஸோ இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து பார்ப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய பொருட்கள் அதை வந்து பெரிஷபிள் அப்படின்னு சொல்ல முடியும். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் எஸ்பெஷலி ஆஃப் ஃபுட் லைக்லி டு டீகே ஆர் கோ பேட் குவிக்லி. ஸோ ஒன்று அழுகி போகிற மாதிரியான ஸ்டேஜில் இருக்கிறது, இல்லை சீக்கிரமாக வந்து கெட்டு போகிறது. பெரிஷபிள் ஃபுட்ஸ் அப்படின்றது கீழே சீக்கிரமாக வந்து
வீணாகக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸை பெரிஷபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அ யூஸ் பை டேட் மஸ்ட் பி ஸ்டாம்ப்ட் ஆன் ஆல் பெரிஷபிள் ஃபுட்ஸ். ஸோ சீக்கிரமாக கெட்டு போகக்கூடிய ஃபுட்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பை டேட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. செவன்த் வேர்ட் இஸ் ட்விண்ட்லிங். ட்விண்ட்லிங் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் லெவல் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த ட்விண்ட்லிங் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் gradually diminishing in size, amount or strength. ஸோ சைஸாக இருக்கட்டும், இல்லை அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், எது வேணாலும் ட்விண்ட்லிங் வந்து குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் எனர்ஜி ட்விண்டில்ட் ஆஸ் த மீட்டிங் ட்ராக்ட் ஆன். ஸோ மீட்டிங் வந்து சொன்ன டைமில் முடிக்காமல் மீட்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எங்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்விண்ட்லிங் அப்படின்றது குறைஞ்சு காமிக்கிறது. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். எய்த் வேர்ட் இஸ் எக்ஸானரேட். எக்ஸானரேட் அப்படின்றது மன்னிச்சு விடுறது. ஸோ இப்போ சின்ன பசங்கள்லாம் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங் தான் வந்து எக்ஸானரேட். இது வந்து ஒரு க்ரைம் பண்ணவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு விஷயத்த வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸானரேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ வெர்ப் ஃப்ரேஸ் ரிலீஸ் சம் ஒன் ஃப்ரம் அ டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன். Example, they should exonerate these men from this crime. ஸோ இந்த கிரிமினல் ஒர்க் இவங்க பண்ணியிருக்காங்க, பட் அதுக்கு வந்து மன்னிச்சு விட்டுறலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணாதீங்கன்னு வந்து வார்னிங் கொடுக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸானரேட் அப்படின்றது மன்னிச்சு விடுறது. நைன்த் வேர்ட் இஸ் லீத்தல். லீத்தல் அப்படின்றது ரொம்ப ஆபத்தானது, வெரி ஹார்ம்ஃபுல், டேஞ்சர். அதுதான் வந்து லீத்தலோட மீனிங். இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ், வெரி ஹார்ம்ஃபுல் ஆர் டிஸ்ட்ரக்டிவ். ஸோ இந்த லீத்தலை ஒரு சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் இஸ் அ லீத்தல் காம்பினேஷன். ஸோ ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேசஸ் நம்மளுக்கு தெரியும். ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆபத்தான விஷயமா அது அமையும் அப்படின்றது தான். ஸோ ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் இஸ் அ லீத்தல் காம்பினேஷன் அப்படின்றது தான் லீத்தல் வேர்ட் இன் அ சென்டென்ஸ். 10th word is sophistry. Sophistry அப்படின்றது ஏமாற்றுவாதம், தட் இஸ் ஃபால்ஸ் allegation. ஸோ ஒருத்தவங்கள வந்து தோக்கடிக்கணும், ஒருத்தவங்கள வந்து ஏமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃபால்ஸாக சில விஷயங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து தோக்கடிப்பாங்க இல்லையா? இது வந்து மெயினாக கோர்ட்டில் வந்து நடக்கும். ஸோ ரெண்டு சைடு ஒப்பீனியன்ஸ் வேறு விதமாக இருக்கும்போது ஒரு சைட் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், ஒரு சைட் ஃபால்ஸாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறத வந்து sophistry அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அ நவுன் ஃப்ரேஸ், த யூஸ் ஆஃப் clever பட் ஃபால்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ் எஸ்பெஷலி வித் த இன்டென்ஷன் ஆஃப் deceiving. Example, John tried to use sophistry to hide his illegal actions from the tax agency. ஸோ ஒரு டேக்ஸ் ஏஜென்சி கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லீகலாக நிறைய பேப்பர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஜான் வந்து தப்பிக்க பார்த்துருக்காங்க அப்படின்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லீகலாக வந்து பேப்பர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் sophistryயால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ sophistry அப்படின்றது ஏமாற்றுவாதம், ஃபால்ஸ் allegation. ஸோ இன்னைக்கான 10 vocabulary words முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 10 vocabulary words ஃப்ரைடே அன்னைக்கு வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.